ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். புரட்சி பாதையில் கை துப்பாக்கியை விட பெரிய ஆயுதம் புத்தகம் மட்டுமே அப்படின்னு சொன்னவர் லெனின் அவர்கள். அனைவருக்கும் உலக புத்தக தின நல்வாழ்த்துக்கள். இந்த உலக புத்தக தினத்துக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக நம்முடன் ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார். இயக்குனர், கவிஞர், எழுத்தாளர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சிறந்த மனிதர் திரு ராசி அழகப்பன் அவர்கள். இந்திய திரைப்படத்துறையில் அழுத்தமாக தடம் பதித்த இயக்குநர்களில் ஒருவராக செயல்பட்டு வரும் இவர் சிறுவர்களுக்காக இயக்கிய வண்ணத்துப்பூச்சி என்ற திரைப்படம் தமிழக அரசின் சிறந்த குடும்ப நெறிமுறைகளுக்கான படம் என்ற விருதை பெற்றது. தமிழகமெங்கும் பள்ளி கல்லூரிகளில் இந்த திரைப்படம் திரையிடப்பட்டது. அடுத்த மாதம் சிவகார்த்திகேயன் அவர்கள் வெளியிடும் குரங்குபிடல் என்ற திரைப்படத்தின் கதாசிரியரும் இவர்தான். அன்னம் விருது, பாரத மாநில வங்கி இலக்கிய விருது, தினமணி, ஆனந்த விகடன், அரும்பு பத்திரிகைகளின் சார்பாக சிறந்த கவிதைகளுக்கான பரிசு மற்றும் தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான விருதையும் பெற்றிருக்கிறார். பள்ளி காலங்களில் ஓமை கவிஞர் சுரதா கரங்களால் கவிதைக்கான பரிசு பெற்றவர் இவர். கல்லூரி காலங்களில் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களிடம் கவிதைக்கான பரிசையும் பெற்றிருக்கிறார். வலம்புரி ஜான் அவர்கள் இவரை தமிழ் வாழ வைக்காவிட்டாலும் இவன் தமிழை வாழ வைக்காமல் விடமாட்டான், இந்த கோபக்கார எழுத்தாளனின் 6வது விரலை முத்தமிடுகிறேன் என்று தனது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். வணக்கம் சார். இந்த உலக புத்தக தினத்தில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். துயில் பாட்காஸ்ட் நேயர்கள் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? துயில் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். குழந்தைகளும் புத்தகமும் என்ற தலைப்பில் தம்முடைய கருத்துக்களை நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். கேட்போமா? இன்றைய மாணவர்களின் பாடப்புத்தகத்தை தாண்டிய படிப்பு பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? மிக நன்றாகவே இருக்கிறது என்று தான் கருதுகிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் படிப்பு என்பது பொது அறிவு சார்ந்தும் உலக நிகழ்வுகள் சார்ந்தும் தான் வாழ்கிற பகுதியின் பழைய வரலாற்று சார்ந்தும் புனைவு கதைகளை சார்ந்தும் இருக்கும். ஏற்கனவே இருந்த காலகட்டத்தில் இருந்து இப்போது இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு பொருளாதார வாழ்வியல் நெருக்கடி இருக்கிறது. அந்த நெருக்கடியின் காரணமாக அவர்கள் கல்வி சார்ந்து உள்ள அது தொடர்புடைய நூல்களை வெகுவாக கற்று வருகிறார்கள். வழக்கம் போலவே தான் விரும்புகிற புனைக்கதைகள், சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள் என்று படிக்கிற பழக்கமும் மாணவர்களும் இருப்பதை பார்க்கிறேன். குறிப்பாக என்னுடைய வீட்டிலே கூட என்னுடைய பேத்தி 4வது தான் படிக்கிறாள். ஆனால் அவள் சிறுகதைகள், குழந்தை கதைகளையும் ஹாரி பாட்டர் 6 பகுதி வரையும் இதுவரை படித்து விட்டாள். எனவே படிக்கிற பழக்கம் இருக்கும் சூழலை குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏற்படுத்தினால் வெகுவாக அது பற்றி கொள்ளும். இல்லாத பொழுது படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்கள், மற்ற வியக்கத்தக்க ஆசான்கள் கிடைக்கிற போது அந்த படிக்கும் ஆர்வம் தொற்றிக்கொள்கிறது. எனவே இப்போது படிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். குழந்தைகள் வாசிப்பு பழக்கத்தினை எப்படி சுயமாக ஏற்படுத்தி கொள்ளலாம்? குழந்தைகள் சுயமாக வாசிக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. குழந்தை பிறக்கிற போது எந்த நினைவோடும் எந்த புரிதலோடும் பிறப்பது இல்லை. சூழல்களும் அது அவர்கள் பார்க்கிற மனிதர்கள் இருக்கிற அந்த நிலையை பார்த்துத்தான் கற்றுக்கொள்கிறார்கள். எனவே பொதுவாக வீட்டில் உள்ள சூழல் படிக்கிறது என்றால் தானும் அதுபோல் புத்தகங்களை வைத்துக்கொண்டு
படிப்பது என்ற பாவனையில் ஆரம்பித்து பின்னால் படிக்கவும் தொடங்கி விடுவார்கள். எனவே குழந்தைகள் வீட்டில் உள்ள சூழலுக்கு பொறுத்துத்தான் வளர்வார்கள். அதை தாண்டி ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிற விதம், அதில் இருக்கிற நுட்பங்கள், அதில் இருக்கிற சுவாரஸ்யங்களை சொல்லி அனுப்பினால் அவர்கள் தனக்கு வாசிக்கும் சூழலை அவர்கள் பெற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு உயர்வார்கள். எனவே குழந்தைகள் பொதுவாகவே பார்த்து பார்த்து கற்றுக்கொள்வதும் பார்த்ததிலிருந்து தனக்காக சேர்த்து கொள்வதும் தான் வழக்கம். அந்த சூழல் வளர்ப்பது நம்முடைய பெற்றோர்களின் கடமை என்று தான் கருதுகிறேன். குழந்தைகளிடத்தில் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வீடு, பள்ளி, சமூகம் இவர்களின் கடமையாக நீங்கள் கருதுவதென்ன? குழந்தைகள் படிக்கிற ஆர்வத்தை சமூகம் தூண்டிக்கொண்டு தான் இருக்கிறது. பொதுவாக ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு நூலகங்கள் கிராமங்களில் இருக்கிறது, நகரங்களில் நிறைய இருக்கிறது. ஆனாலும் நூலகங்களை தேடி போகிற பழக்கத்தை படித்தவர்களும் பெரியவர்களும் பலர் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெகுவாக அப்படி படிக்கிற பழக்கம் என்பது இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஒரு 10% பழக்கம்தான் இருக்கிறது. இதை குறையென்றும் சொல்லிவிட முடியாது. வாழ்கிற வாழ்க்கையின் போக்கில் தனக்கான சுவாரஸ்யமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது சிலர் படிக்கிற விதத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். சில பேர் படங்களை பார்த்துக்கொள்கிற விதத்தில் கற்றுக்கொள்கிறார்கள். சில பேர் இயற்கை சார்ந்து போகிற போக்கில் கற்றுக்கொள்கிறார்கள். இசை தேடி சில பேர் போகிறார்கள். இப்படி பல்வேறு விதமான பழக்க வழக்கங்கள் உலகத்தில் இருக்கிறது. அதுபோல் வாசிப்பு என்பதும் ஒரு பழக்கம்தான். அந்த பழக்கத்தில் இருக்கிற சுகத்தை ஒருவர் அறிந்து கொண்டால் அதை வாழ்நாளில் கடைசி வரையும் விட்டுவிட மாட்டார்கள். அது ஒரு தனி சுகம். அடர்ந்த காட்டுக்கிடையே தனித்து செல்லுகிற போது கேட்கிற அந்த நுட்பமான காற்றின் இலையின் அசைவுகள், நிசப்தங்கள், எங்கோ கேட்கிற பறவைகளின் கூக்குரல்கள் போன்றவையெல்லாம் ஒரு புதிய ஒரு உலகத்தை மனதுக்குள் உண்டாக்கிவிடும். அதுபோல் படிக்கிறவர்கள் நூற்களை படிக்கிற போது, சிறந்த நூலாசிரியருடைய அந்த புனைவுகளை படிக்கிற போது அந்த இடத்திற்கே சென்று தானும் அதுவாக மாறிவிடுவார்கள். அது பள்ளிகள் கற்றுத்தர வேண்டும். பள்ளிகளில் அந்த சூழல்கள் இப்பொழுது பெருகி வருகிறது என்று தான் கருதுகிறேன். அதேபோல் சோஷியல் மீடியா என்று சொல்கிற சமூக ஊடகங்களில் அது போன்ற சூழல்களும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. பெரும்பாலும் யூடியூபில் வருகிற ஷார்ட்ஸ் வருகிற கேலி கூத்துகளைத்தான் முதலில் கேட்க பிள்ளைகள் விரும்புகிறார்கள். ஆனால் போக போக அதை தவிர்த்து விட்டு நுட்பமான விஷயங்களை தேடி போய் விடுவார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். எனவே பள்ளியும் செய்ய வேண்டும், வீடும் செய்ய வேண்டும். இதுதான் சமூகத்தின் சூழல். வாசிப்பு என்பது வாழ்க்கையின் அழகான பழக்கம். அது ஒரு அழகான பயணம். இன்றிலிருந்து அதை தொடங்கலாம். உலக புத்தக தினத்தில் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வாசிப்பு என்ற அழகான பயணத்தை பழக்கமாக்கிக் கொள்ள நாங்கள் அனைவரும் தயாராகிவிட்டோம். உங்களின் பல்வேறுபட்ட பணிச்சூழலுக்கு நடுவே நேரம் ஒதுக்கி இந்த இனிய நன்னாளில் எங்களுடன் இணைந்திருந்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள்.